எள்ளுருண்டைக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எள்ளு, இது வந்து நாட்டு சர்க்கரை, வெல்லம். நீங்கள் வந்து பனை வெல்லம் கூட யூஸ் பண்ணலாம், இல்லை இந்த வெள்ளை சர்க்கரை கூட யூஸ் பண்ணலாம். இது வந்து ராகி மாவு, இது நிலக்கடலை. இது வந்து ஆப்ஷனல் தான். இது ஏலக்காய் பவுட்ரு. இதை யூஸ் பண்ணுறதுக்கு 2 வழி இருக்குது. முதல் வழி வந்து ராகி மாவு சலிச்சுக்கலாம். ரெண்டாவது தண்ணியில் கரைச்சி தோசைக்கல்லில் போட்டு எடுத்து அதுக்கப்புறம் உதிர்த்து யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சு வச்சுக்கலாம் கட்டியாக. இந்த பதத்துக்கு இருந்தால் போதும். ரொம்ப தண்ணி ஊற்றுனீங்கன்னா வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். தோசைக்கல்ல கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கீழே கருகாமல் இருக்கிறதுக்காக இந்த மாவை எடுத்து அப்படியே வந்து அதில் போட வேண்டியதான். நல்லா அப்படி பண்ணிவிட்டு இது வெந்துருச்சு. குட்டி குட்டியாக பிச்சு போட்டுக்கலாம். கம்மி தீயில வச்சு கருகாமல் வறுக்கணும். இது வந்து நல்லா சத்தம் வரும், அப்போ வந்து தெரிஞ்சுக்கலாம் இது வெந்துருச்சு அப்படின்ற மாதிரி. எள்ளும் வறுத்து வச்சுருக்கோம். நிலக்கடலையை போட்டு வறுத்துக்கலாம். வெறும் கடாயில் வறுத்தா கருகிறதுக்கு சான்ஸ் நிறையா இருக்குது. அதனால் நான் எப்போவுமே இந்த உப்பில் போட்டு வறுத்து எடுத்துப்பேன். இந்த உப்பை தூக்கி போட மாட்டேன், எடுத்து வச்சுப்பேன். எப்பப்பெல்லாம் எனக்கு தேவைப்படுதோ அப்போல்லாம் வந்து இதை சூடு பண்ணிவிட்டு அதில் போட்டு வறுத்தேன்னா கடலைப்பருப்பு வந்து கருகாமல் நல்லா வரும். பாருங்க, கடையில் வறுத்த எப்படி இருக்குமோ அதே மாதிரி கருகாமல் இது வந்துருக்கு. இப்போ வந்து இது சேருன்னு பழுது படுச்சு. ஆனால் இதை வந்து இப்படி எப்படியோ பண்ணணும், அதை அப்படியே பார்த்து பண்ணுங்க. பீல் ஆஃப் பண்ணுறோம். அதான் இது வறுத்து வச்சுருக்கோம். எள்ளை போட்டு ஃபஸ்ட்டு அரைச்சிடலாம். இப்போ நிலக்கடலை போட்டு அரைச்சிடலாம். பாருங்க, ஆல்ரெடி அரைச்சிடுச்சு. 3/4 வாசி எள் அரைஞ்சிடுச்சு. இப்போ வந்து கடலையும் அரைஞ்சிடுச்சு. வந்து இந்த ராகியை போட்டுடலாம். ஏலக்காய் பவுடர், இது வெல்லம். நீங்கள் வெல்லத்துக்கு பதிலாக பாகு காய்ச்சியும் வந்துட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணலாம். அரைச்சாச்சு. இப்போ தேவையான சைஸுக்கு நம்ம வந்து உருண்டை பிடிச்சிக்கலாம். இது ட்ரை ரோஸ்ட் பண்ண ராகி வித் பாம் ஜாகரை. இது பனவெல்லம். பனவெல்லத்தில் வந்து காசி வச்சுருக்கேன். இது எப்படின்றத டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. பனவெல்லம் சிரப்பு. ஸோ இதை வந்து இப்போ அப்படியே மிக்ஸ் பண்ணி உருண்டை பிடிச்சிடலாம். உங்களுக்கு கையில் ஒட்டுச்சுன்னா கொஞ்சமாக எண்ணெய் பூசிட்டு அப்புறமா உருண்டை பிடிக்கலாம்.